இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் எப்போ தான் முடியாமல் போகும் அப்படின்னே சொல்ல முடியாது. திடீர்னு முடியாமல் போயிடும். அதே மாதிரி தான் நேற்றுக்கு ஒரே ஃபீவராக போச்சா, நைட் ஃபுல்லாக தூங்கவே விடல. அதோட காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்டே டீ போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஒரு பீக்கங்காய் மட்டும் எப்படியோ நம்ம கண்ணை குத்திட்டு கிடந்திருக்கு. அதை எனக்கு காலையில் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகும்போதே சொல்லியிருந்தாங்க, கொத்தரங்காய் செடியில் வந்து நிறைய கொத்தரங்காய் இருக்குது, வேணா பறிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வரதுக்குள்ளே முத்தி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போய் ஞாபகப்படுத்தி அதை பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு கொத்தவரங்காய் தான் பொரித்தேன். சரி, அதை மதியத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். காலையில் வந்து வெண்பொங்கல் செய்யலாம், சாம்பார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு வெண்பொங்கல் வந்து விளங்காத வேதனையான என்ன பண்ணுறது, உப்பள்ளி போட்டுட்டேன் போல், சாப்பிடவே முடியலை. ரொம்ப திட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி. பார்க்கும்போதுலாம் நல்லா அழகாக தான் இருக்குது, செய்யும்போது ஏதாவது குறை வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமே சமையல் வேலையை முடிச்சிட்டேன்னா, அதனால் காலையில் நேற்று துவைச்சி போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து இன்றைக்கி மடித்து வச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு மடிக்கிற வேலை ஒன்று தான் எனக்கு பிடிக்காத வேலை. எப்போயுமே அப்படியே நிறையா இருக்கும், அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பில் இன்றைக்கி தண்ணி வர டைமா, சரின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பட்டாணி கல்லையை சாப்பிட்டுட்டு பைப்பில் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் வேறு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்களா, நம்ம மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். கடைசி தண்ணியே வரல. சரி, அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டாச்சு. சாப்பாடை போடும்போதும் பார்த்து சரியான திட்டு வாங்கிட்டே சாப்பிட்டேன். என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.